viewers, I'm most lovely anchor. இன்னைக்கு நம்ம டாக்டர் பழனி சேனல்ல யாரை மீட் பண்ண போறோம்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவே ஃபேமஸான நம்மளோட டாக்டர் சார் வந்திருக்காங்க. பழனி சார், ஹாய் சார். வணக்கம். ஹாய் வணக்கம். ஹாய் சார். ஓகே, நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் வந்து பிரான்ச் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, எந்த ஏரியால இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் போதும், கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்க செக்ஷுவல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லை, ஏன்னா நான் வந்து வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன்னா சார் அடிக்கடி கேம்பெயின் போடுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கேம்பெயின் போடுவாங்க, எல்லா இதுவுமே வந்து கால் மூலியமாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கேம்பெயின் அட்டென்ட் பண்ணலாம். அதுவுமே இல்லை என்னால் வெளியிலே வர முடியாது, எனக்கு ஃபோன் கால்லேயே தீர்வு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கன்னா போதும், டாக்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்டை உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வச்சிடுவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படி டாக்டர் சார்கிட்ட கேட்டுடலாம். கேட்கலாம், நிறைய கேட்கலாம். ரொம்ப நான் வருத்தமாக ஃபீலிங்காக இருக்கேன். என்ன வருத்தப்படாதம்மா, நான் இருக்கும்போது நீமா கவலைப்படுறேன். இல்ல, நான் இருக்கும்போது நீமா கவலைப்படுறேன். சார் நீங்க இருக்கீங்க சார், நிறைய பேர் அப்படி இல்லையே. எல்லாருக்கும் நான் இருக்கிறோமா? எல்லாருக்கும் நான் இருக்கும்போது யாம் இருக்க பயமே. என்னோட வருத்தமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாங் பிஃபோர் இயர்ஸ் ராஜா காலம், நம்ம தாத்தா காலமே எதுக்கு ராஜா காலம்லாம் போறோம், தாத்தா காலத்திலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த செக்ஷுவல் சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையுமே அவ்வளோ வந்தது கிடையாது. அதுக்காக அவங்க டாக்டர்கிட்ட போனதும் கிடையாது. ஏன்னா அப்போ பாத்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இயற்கையா நிறைய ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா பீஸா, பர்கர், அது இது நிறைய வந்துருச்சு. ஸோ அங்கங்க மூளைக்கு மூளை ஃபெர்டிலைசிஸ் சென்டர் இருக்க மாதிரியே பாத்தீங்கன்னா செக்ஷுவலுக்கும் வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் டாக்டர் கிட்ட கூட போறதே கிடையாது. ஏன்னா என்ன பிரச்சனை போய் டாக்டர் கிட்ட கூட கேட்கறது கிடையாது. என்னன்னா கிடைக்கிற டேப்லெட் வாங்கி கூச்சப்பட்டு போக மாட்டாங்கம்மா. நிறைய ஆண்கள் வெக்கப்படுறாங்க, அதால மெடிக்கல் ஷாப்ல தான் போவாங்க. சொல்லுங்க சார். மெடிக்கல் ஷாப் போறது டேரக்டா என்ன மாத்திரை கிடைக்குதோ, ஏதாவது ஷோவை பார்த்துட்டு அந்த ஷோல இருந்து ஏதாவது டேப்லெட் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஹெல்த்துக்கு அது செட் ஆகுமா, நம்ம டெஸ்ட் எடுக்கணுமா அப்படிலாம் ஒரு டாக்டர் கன்சல்டேஷனே இல்லாம அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆண்கள் இன்னைக்கு செக்ஸுக்கான தகுதியே இல்லாதவங்க ஆயிடுறாங்க. ஸோ இதனால எல்லா பெண்களுமே ஃபீல் பண்றாங்க. ஸோ பெண்கள் நிறைய பேர் ஃபீலிங்கா அனுபவிச்ச ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும், இதுக்கு தீர்வு தான் என்ன?